1506 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இவர் ஸ்பெயின் தேசத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையின் பெயர் புனித பிரான்சிஸ். அவர் சவேரியார் என்னும் கோட்டையில் பிறந்ததால் பிரான்சிஸ் சவேரியார் என அழைக்கப்பட்டனர். இவருக்கு ஒரு அப்பா, அம்மா, 3 அண்ணன்கள். வேறு நாட்டினர்கள் சவேரியார் என்னும் கோட்டையை அழித்ததால் பிரான்சிஸுடைய அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டு இறந்தார். அவர் அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் பிரான்சிஸை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பிரான்சிஸ்க்கு விளையாட்டு, ஈட்டெறிதல், கபடி அந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள் அவருக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஏசப்பா பற்றி எல்லாத்துக்கும் சொல்லித்தரது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏசப்பா சவேரியார் ஸ்கூலுக்கு போகல. இரண்டு தீய பசங்க சவேரியார் வெளியில் கூப்பிட்டு வால்மெல்லாம் ஏறி குதிக்க வச்சு அந்த மாதிரி கெட்ட படங்களுக்கு ஆளாக்கி சவேரியார் ஏசப்பாட்ட என்னை மன்னிச்சு பண்ணுவோம் ஏசப்பா, அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டே அப்படின்னு ஏசப்பாட்ட வருந்தி அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளாகி நிறைய வேலைக்கெல்லாம் செஞ்சு ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. கடைசியாக நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 1962ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நான் இறக்க போவேன் என்று இறந்து விட்டார். இவருடைய உடல் கோவாவில் இன்னும் அழியாமல் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. இந்த எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எல்லாத்துக்கும் ஏசப்பா பற்றி சொல்லித்தரத